MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806. உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் செமிகான் இந்தியா கண்காட்சியை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. செமிகண்டக்டர்கள் உற்பத்தி தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்ட சாதனங்கள் குறித்து கேட்டறிந்தார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதியில் உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவாக்கும் முனைப்பில் செயல்படுவதாக பிரதமர் மோடி பேச்சு. பொது போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறு அறிவுறுத்தல். அமெரிக்காவின் சிகாகோவில் ஐடி சர்வ் கூட்டமைப்பின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறு முதலமைச்சர் அழைப்பு. அமெரிக்காவில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. 30 ஆண்டுகால நட்புறவை புதுப்பித்து உலக நாடுகளுக்காக தமிழ்நாட்டில் மீண்டும் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவது குறித்து ஆலோசித்ததாக முதலமைச்சர் வலைப்பதிவு. இந்த நிதியாண்டின் இறுதிக்குள் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 3 மெகா ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இந்திய கடற்படை முடிவு. கண்காணிப்பு பணிகளையும் போர் திறனையும் மேம்படுத்த ட்ரோன்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், போர் விமானங்களை வாங்க திட்டம். பெட்ரோல், டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வந்து நாடு முழுவதும் ஒரே விலைக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி மதுவிலக்கை திமுக அரசு அமல்படுத்த வேண்டும் என திருமாவளவன் பேச்சு. மதுவிலக்கில் தமிழ்நாடு ஏன் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடாது என்றும் கேள்வி. மக்களின் பொது பிரச்சனையை முன்னிறுத்தும் போராட்டத்தில் கூட்டணி தேர்தல் அரசியலை கருத்தில் கொள்ளவில்லை என திருமாவளவன் பேச்சு. மது ஒழிப்பில் உடன்பாடு இருந்தால் தாவேக தலைவர் விஜய் கூட மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என அழைப்பு. கட்சி அரசியல் என்பது வேறு, சமூகம் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். வேப்பனஹள்ளி அருகே சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்ய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக காலை முதல் தர்ணாவில் ஈடுபட்ட கே.பி. முனுசாமி. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் கே.பி. முனுசாமி பூமி பூஜை செய்தார். வேப்பனஹள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கே.பி. முனுசாமியை பங்கேற்க விடாமல் தடுத்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசியல் நாகரிகம் இல்லாமல் அதிகார மமதியில் எதிர்க்கட்சி எம்எல்ஏவை அவமதிக்கும் வகையில் திமுக செயல்படுவதாகவும் வலைப்பதிவு. வேலூர் மத்திய சிறை கைதியை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்று கொடுமைப்படுத்தியது குறித்த வழக்கு. மத்திய சிறையில் வேலூர் டிஐஜி ராஜலட்சுமி சிறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சென்னை வளசரவாக்கத்தில் பாடகர் மனோவின் மகன் ரஃபி பாபு மது போதையில் தன்னை கட்டையால் தாக்கியதாக கல்லூரி மாணவர் போலீசில் புகார். மாணவர் கிருபாவை காவலர்கள் முன்னிலையிலேயே ரஃபி பாபு மிரட்டியதாக காட்சிகளும் வெளியீடு. மது போதையில் கல்லூரி மாணவரை தாக்கி மிரட்டிய புகாரில் பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தலைமறைவான இருவரையும் தேடி வருவதாகவும் அவர்களது நண்பர்கள் 2 கைது செய்திருப்பதாகவும் போலீசார் தகவல். காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறி தனது ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றார் மகாவிஷ்ணு. போலீஸ் காவல் கேட்ட மனுவிற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் தகவல். வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கிராம மீனவர்கள் சென்ற மீன்பிடி படகு மீது இலங்கை கடற்படை கப்பலை மோதி தாக்குதல். 4 மீனவர்கள் காயங்களுடன் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு பல்வேறு தரப்பினர் அஞ்சலி. அரசியல் கட்சியினர், வியாபாரிகள், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்.
தியாகி இம்மானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினத்தை ஒட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. பரமக்குடியில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தை ஒட்டி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன் உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியாரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சின்னசேலம் அருகே மனைவியுடன் நடிகர் ஜீவா சென்ற கார் விபத்தில் சிக்கியதில் சிறு காயங்களுடன் தப்பினர். சாலையின் குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது சாலை தடுப்பில் மோதி விபத்து. விவாகரத்து குறித்து தன்னிடம் எதுவும் தெரிவிக்காமல் ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளதாக அவரது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. ஜெயம் ரவியை சந்தித்து மனம் விட்டு பேச பலமுறை முயன்றும் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் இன்ஸ்டாவில் பதிவு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $69 சரிவு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா என எதிர்பார்ப்பு. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று தொடக்கம். கடந்த முறை ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் இம்முறை தங்கம் வெல்லும் முனைப்புடன் பங்கேற்பு. MP developers launching MP Petals on September 13, 14 and 15. Location Kundratur. Call 8524806806.